தெய்வமாயிருக்கிறீர். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவனாயிருக்கிறீர். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கமடையாதபடி காண்கிற தேவனாயிருக்கிறீர். தகப்பனே, இந்த நல்ல நாளிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி உம்மை துதிக்க ஆராதிக்க உடைய சத்திய வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும்படி, எங்களை பலப்படுத்தும்படி, எங்களை உற்சாகப்படுத்தும்படி, உம்முடைய சத்திய வசனத்தை கேட்டு உமக்கென்று நாங்கள் இந்த பூமியிலே வாழும்படி, நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழும்படி நாங்கள் ஒரு விஷயம் இந்த வேளையிலே நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம். நீர் இந்த இடத்துல அசைவாடும்படி நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவுடைய சமூகம் இந்த இடத்துல நிறைவாக இருக்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி, உங்களுடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. ஆனந்த துதி ஒளி கேட்கட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தையும் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதுமாக உங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, காண்பவரே, எல்லாரும் வாய்த்தோடு பாடுங்க. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர்,
சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். சொல்லுங்க ஒரு பாட்டு. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். ஆமென். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எல்லாரும் காண்பவரே, ஆமென். தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும்
நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். உண்மைதானா? இந்த வனாந்தரத்திலே, இந்த வனாந்திர ஒரு வாழ்க்கையிலே எல்லாராலும் கைவிடப்பட்டவளாய் ஆகார் என்ற ஒரு ஸ்திரீ பிள்ளை சாக கொடுப்பதற்கு ஒரு தண்ணி கூட இல்லாதபடி அவள் வனாந்தரத்தில் கதறி எழுந்தாள். அவள் தேவனை கூட நோக்கி யெகோவா தேவனே என்று கூப்பிடவில்லை. அல்லேலூயா. ஆனால் அவள் இந்த ஆபிரகாம் தெரிந்து கொண்ட அந்த ஆபிரகாமின் பிள்ளை சுமந்தபடினாலே, அந்த பிள்ளைக்கு அவள் தாயா இருக்கிறபடினால் இருந்தபடினாலே ஆகாரே ஆகாரே என்று கர்த்தர் அவள் பெயர் சொல்லி அழைத்தார். நீங்கள் நானும் ஆபிரகாமின் சந்ததியாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவினுடைய தேவனுடைய குடும்பத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நம்முடைய உட்காருதல் என்ன, நம்ம எழுந்திருக்குதல் என்ன, நம்முடைய எண்ணங்கள் என்ன, நம்முடைய யோசனைகள் என்ன, எல்லாவற்றையும் அவர் இருந்திருக்கிறார். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவர் சுற்றி சுற்றி உங்களை சூழ்ந்து இருக்கிறார். உங்களை சுற்றி சுற்றி வருவார். நீங்க அவரை சுற்றி சுற்றி வரீங்களோ இல்லையோ, ஆனா அவர் உங்களை சுற்றி சுற்றி வருவார். ஆகார் அவரை சுற்றி வரவே இல்லை. ஆனா அவருக்கு ஆபிரகாமின் பிள்ளை சுமந்தவள். ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்டவள். நீங்கள் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். அது ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம். அவருடைய சொந்த ஜனமா இருக்கிறோம். அவரை நோக்கி கூப்பிடாத பொழுதே அவளை பார்த்து ஆகாரே என்று அழைத்த தேவன். பிள்ளையின் அழுகுரல் கேட்ட தேவன். அல்லேலூயா. பிள்ளையின் அழுகுரலை கேட்ட தேவன். உன்னுடைய அழுகுரலை அவர் கேட்பார். ஏக்கங்களை கேட்பார். அந்த கணக்கு வைக்கிற தேவன், அந்த கண்ணீருக்கு கணக்கு வைக்கிற தேவன். உன் பெருமூச்சு கூட கணக்கு வைக்கிறார். உட்காருதல கூட பாக்குறார். உங்க எழுந்திருக்கிறதுல பாக்குறார். நீங்க என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கல அறிந்திருக்கிறீர்னு தாவீது சொல்றார். என் உட்காருதல், நான் எப்ப உட்காரணும் அதை கூட அவர் பாக்குறாரு. எவ்வளவு தூரம் ஒரு இன்டிமசி இருந்தா அப்படி சொல்ல முடியும். என் தாயின் கருவில் நீர் என்னை தெரிந்து கொண்டேன், நான் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். அந்த சங்கீதம் 139 சங்கீதத்தினுடைய சாராம்சமாய் நாம் பாடணும். இது சும்மா ஒரு பாடலாம் நினைக்காதீங்க. இதுல இருக்கிற வரிகளை பாருங்க. உங்க உட்காருதல் அவருக்கு தெரியும். எந்த மூலையில பூமியின் கடையாந்திரத்துல போய் நீங்க நின்று தனிமையில் அழுதா கூட லவுட் ஸ்பீக்கர்ல கேட்கும் அவருக்கு. உங்க குடும்பத்தினுடைய சத்தம் அவருக்கு கேட்கும். உங்க பிள்ளைகளுடைய சத்தம் அவருக்கு கேட்கும். உங்க பிரச்சனையுடைய தீவிரம் அவருக்கு தெரியும். என் ஜனமே, தேவ பிள்ளையே, குடும்பமே, கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உன் உட்கார்தலையும் உன் எழுந்திருக்கல நான் அறிந்திருக்கிறேன். உன் எண்ணங்கள் யோசனைகள் எல்லாம் எனக்கு தெரியும். நீ கூக்குரலிடுறதே எனக்கு தெரியும். அன்னாள் என்பவள் தேவனுடைய ஆலயத்துல அவள் உதடுகளில் மௌனமாய் தேவன் நோக்கி பேசினாள். அன்றைக்கு இருந்த ஏலி ஒரு ஆசாரியன், அவனுக்கு கூட அவளுடைய உதடுகளின் அசைப்பு குடித்து விட்டு வெறித்து பேசுகிறாள் என்று எண்ணினான். யார் உங்களை குறித்து என்ன நினைத்தாலும் உங்கள் உள்ளத்திரையில் அறிந்திருக்கிறவர், உங்கள் உட்கார்தல அறிந்திருக்கிறவர், உங்கள் ஏக்கங்களையும் பெருமூச்சில் அறிந்திருக்கிறவர். உங்களுக்கு ரிஜெக்ஷன் அவர் பார்க்கிறார். உங்களுடைய ரிஜெக்ஷன் அவருக்கு தெரியும். உங்களுடைய கைவிடுதல் என்னன்னு அவருக்கு தெரியும். உங்கள் குடும்பம், உங்கள் ஜாதி ஜனங்கள் மத்தியில கைவிடப்பட்டதா ஒரு வேலை இருக்கலாம். ஓ, இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உங்க கண்ணீர் உங்க கண்கள்ல செதில் மாதிரி இருக்க வேண்டாம். அந்த செதில்கள் இன்றைக்கு விழட்டும். அந்த கண்ணீர் துருத்தில வழிந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். நன்றி அவரை கரங்களை உயர்த்தி, என் உட்கார்ல அறிந்திருக்கிறீங்களே, என் எழுந்திருக்கல அறிந்திருக்கிறீங்களே. எவ்வளோ நான் பாக்கியவதி. யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியம். எந்த கடவுளும் அப்படி பண்ணவே முடியாது. எந்த கடவுளையும் தேடிதான் போகணும். ஆனா இவர் உங்களுக்குள்ளவே வந்து உட்கார்ந்துருக்கிறார். நீதான் அவர் தங்குற ஆலயம். அவருக்கு நீ ஒரு கோவிலா இருக்க. எவ்வளவு பெரிய சிலாக்கியம். உன்னுடைய இருதயம் அவர் தங்குற ஒரு கோவிலா இருக்கு, ஆலயமா இருக்கு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, நான் எதுக்கெல்லாம் அழுதாண்டவரை மன்னிச்சிருங்க, எதுக்கெல்லாம் ரிஜெக்டடா ஃபீல் பண்ண மன்னிச்சிருங்க. ஓ, எவ்வளோ பெரிய தேவன், மகிமையான தேவன்
கீழே இறங்கி வந்து தாழ்மையின் ரூபம் எடுத்து எனக்குள்ள தங்கி இருக்கிறீங்களே, அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். எவ்வளவு பெரிய பெரிய சத்தியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பேசிக்கான சத்தியம் தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில எனக்கு சத்தியத்தை சத்தியமாய் தெரிகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்தீங்களேன்னு நன்றி சொல்லுங்க. வேற ஒண்ணுத்துக்குமே நீங்க நன்றி சொல்ல வேண்டாம். கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற அப்படின்னா இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்று எனக்கு பலிக்கிறதா இருக்கிறது. நன்றி தகப்பனே. வந்திருக்கிற காங்கிரிகேஷன் உங்க திருக்கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசை இயேசுவின் நாமத்தில். ஆமென். இன்னைக்கு நான் உங்களோட பேச போற ஒரு வார்த்தை வந்து என்னன்னா, எல்லாத்துக்கும் நம்ம ட்ரெயின் பண்றோம்ல. எதுக்கெல்லாம் ட்ரெயின் பண்றோம்? சும்மா ட்ரைனிங் அது சொல்லுங்க. ட்ரெயின் எதுக்கெல்லாம்? ட்ரெயின் டீச்சிங்க்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு. குழந்தைங்களுக்கு பல் தேக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணி கொடுத்தீங்க? ஒரு தடவை விளக்கி விட்டுன்னு போய் பார்ப்பீங்களா, எங்க பல்ல காட்டு, ஈ காட்டு, டாய்லெட் வாஷ் பண்ணும்போது எங்கே காட்டு, நல்லா கழுவிக்க காட்டு, இல்லை பண்ணாமல் இல்லையா? நம்மளை அப்படி தானே வளர்த்தாங்க. சாப்பிடும்போது டேபிள் மேனர்ஸ் சொல்லி கொடுக்குறோம்ல, அப்படி தானே? கை கழுவினியா, பிளேட் இப்படி வை, சாதத்தை சிந்தாத. அப்படி திருப்பி திருப்பி நம்ம ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கிற வரைக்கும் என்ன செஞ்சோம்? ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ட்ரைனிங் டைம். ஹல்லேலூயா. மற்ற ஈட்டிங் பிஹேவியர், ஸ்லீப்பிங் பிஹேவியர் இப்படி இருக்கு. எஜுகேஷனுக்கும் அப்படி இருக்கு. வேற எதுக்கெல்லாம் வேணும்? ஸ்போர்ட்ஸ்க்கு ட்ரைனிங் இருக்கு. டிரைவிங்க்கு பாருங்க, ஒரு டிரைவர் இன்னைக்கு நல்லா எதுவுமே இடிக்கலைன்னா உடனே கொடுக்கறது கிடையாது. இல்லை, ஒரு 100 கிலோமீட்டராவது அவங்க ஓட்டி அதில் எதுவுமே இல்லைன்னா தான் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அப்பயும் ஒரு எல்போட தான் போட்டுக்கிட்டு ஓட்ட சொல்கிறாங்க. வேற எதுக்கெல்லாம் இல்லை சொல்லுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், எஜுகேஷன் வைஸு ட்ரைனிங், ஹேபிட்ஸில் ட்ரைனிங், சில குட் குவாலிட்டிஸ், சில டேலண்ட்ஸை, டிரைவிங் ஒரு டேலண்ட் தான். அதேமாரி ஒரு கவர்மெண்ட்லேயே டாக்டர்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள். அந்த கவர்மெண்ட் டாக்டர் பேஷண்ட்டை பிடிக்கிற விதமே தனியாக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும் அந்த பிள்ளைங்க எடுக்கிற என்ன நான் சொல்கிறது ரைட்டாமா? ஏன்னா நிறைய வதன்னு பேஷண்ட் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மெதுவாலாம் பிடிக்க மாட்டாங்க. இப்போ ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறவங்க பெருசு இல்லை, கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறோம் அப்படி இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த பேஷண்ட்டை அவங்க பிடிக்கும் போதே தைரியமாக பிடிப்பாங்க. நிறைய பேஷண்ட்டை பார்க்குறது காரணம் என்ன? பார்த்து அந்த பேஷண்ட்டை பார்த்து இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு நாள் அந்த இன்னொரு புதுசாக ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது சர்வசாதாரணமாக அவங்க நடந்து வரும்போதே சொல்லிடுவாங்க, இவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், முதல்ல அங்கே கொண்டு போகணும், இவங்க வந்து எமர்ஜென்சி வார்டில் இல்லை, முதல்ல கார்டியாலஜி கொண்டு போகணும். காரணம் என்ன? ட்ரெயின் ஆகுது. ஆவிக்குரிய கோணத்தில் சொல்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ளே நான் போகும்போது தெரிஞ்சிடும் இந்த வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அவங்க சிரிக்கும் போது சிரிக்கிறதுக்கு உள்ள ஒன்று சிரிக்குதுன்னு எனக்கு தெரியும். பெருமையாக நான் சொல்லுவேன். என்ன காரணம்? அவரோட இருந்து என்ன ஆயிடுது நமக்கு, அந்த இல்லை இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு. இது மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணணும்? டிசர்னிங் ஸ்பிரிட் இருக்கணும். டிசர்னா பகுத்தறியணும். ஒருத்தவங்க பேசும்பொழுதே இது ஆவிக்குரிய சத்தியத்தோடு தொடர்புடையதாக இருக்கா, அது மாதிரி இது ராங் ரூட்டு, இது ராங்காக செய்கிறாங்க, இது இப்படி அப்படின்னு உங்களுக்கு ஆவியில் நீங்கள் கற்றுக்கணும். இன்றைக்கி கொடுக்குற நான் ஒரு ட்ரைனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களை கேட்டதில் ஒரு முக்கியமானதை நீங்கள் சொல்லவே இல்லை. இமோஷ்னலாக சில ட்ரைனிங் வேணும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், ஹலோ, நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், நல்ல சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் உங்களை நல்லவங்கன்னு தான் சொல்லுவாங்க. தாறுமாறான சூழ்நிலைகளில் உங்களுடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்குது, தாறுமாறான சூழ்நிலைகளை நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, தாறுமாறான சிச்சுவேஷனில் உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை கண்டுபிடிச்சிடலாம். எல்லாம் சாதகமாக இருக்கும்போது கையை ஒசத்தி அல்லையா சொல்கிறதும், எல்லாம் நல்லா இருக்கும்போது ஆமென்றதெல்லாம் ஒரு பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சியே கிடையவே கிடையாது. கர்த்தர் வந்து இன்னைக்கு சபை எதுக்கு வச்சுக்கிறார் தெரியுமா? ஏன்னா நீங்களும் நானுமே அவர் தங்குற ஆலயமாக இருக்கிறோம். நம்ம ஆலயத்துக்கு ஏன் போகணும்? நிறைய பேர் சொல்லுவாங்க இதை தவறக்கூட, ஆலயமே நீ எதுக்கு ஆலயத்துக்கு போறேன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் எதுக்கு சபை கூடி வருதில்லை, சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள்னு சொல்றாரு. இந்த மேய்ப்பன் அப்படிங்கிறவங்களையும் சபை போதகருங்கிறவங்களையும் ஊழியத்தில் இருக்கிற லீடரையும் ஏன் வச்சுக்கிறாருன்னா, அவங்களை ட்ரெயின் பண்ணி சில ஏரியால ஆவிக்குரிய ரகசியங்களை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்றதுக்காக தான் சபை. சபை போதகர் என்ன செய்யணும்?
அதை கற்றுக் கொடுக்கணும். ஆமென். அதுக்குதான் சபை. நீங்க இங்க வந்தீங்கன்னா இங்கிருந்து ஏதோ ஒன்று நீங்க கற்றுக்கிட்டு போகணும். அது கற்றுக்கிட்டு கேட்டுக்கிறவர்களை மட்டும் இல்ல, அதன்படி நீங்க எப்படி இருக்கணும், நடக்கிறவர்களா இருக்கணும். இதுக்குதான் சபை இருக்குது. இதுக்குதான் கர்த்தர் உங்களை வச்சுக்கிறாரு, என்ன ஊழியக்காரியை வச்சுக்கிறாரு. நீங்க எந்த ஒரு பிரேயர் மீட்டிங் முன்னாடி அங்க ஒரு ஊழியக்காரர் பேசுறாருன்னா அவரை கர்த்தர் எதுக்கு வச்சுக்கிறாரு? ஏதோ மீட்டிங் போகணும். சில சொல்லுவாங்க நாங்க பிரேயர் மீட்டிங்லாம் நாங்க போவோம் அதிகமா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போய் என்ன கத்துக்கிட்டீங்க? என்ன என்ன உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு? ஆண்டவர் அவ்வளவு இறங்கி வந்துட்டார். நான் உனக்குள்ள தங்குறேன்னு இறங்கி வந்துட்டார். கிரைஸ்ட் நேச்சரை நானும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கிரைஸ்ட் நேச்சர் நம்ம என்ன பண்ணணும், மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் சபை. அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான். நம்ம தேவனுடைய குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா இருக்கும். அல்லேலூயா. பிதாவாகிய பிதா தகப்பனா இருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட நம்ம கோ-பாண்ட்ஸா இருக்கிறோம். ஆமென். உடன்பிறப்புகளா இருக்கிறோம். அப்ப அவரை நம்ம என்ன பண்ணி ஆகணும், பிரதிபலிச்சாகணும். எல்லாத்துக்கும் ட்ரைனிங் இருக்கு. ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃபேஸில் நல்லா இல்லை ட்ரெயின் பண்ணுவாங்க. பியூட்டிஷியன் என்ன பண்ணுவாங்க, இப்படி பண்ணுங்கன்னுவாங்க. உடம்பு ஊதி இருக்கு என்ன செய்வாங்க, டயட்டிஷியன் என்ன பண்ணுவாங்க, இதை சாப்பிட அதை சாப்பிட, இத்தனை நாள் வாக்கிங் பண்ண, ட்ரைனிங் தான். பண்ண 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 என்ன ரிஃபைண்ட் ஆகிடும். பரவாயில்ல வெயிட் உங்களுக்கு குறைஞ்சிடுச்சு, அவங்க பார்த்தீங்களா அந்த பிளாக் ஹெட்ஸ்லாம் மாறிடுச்சு பாருங்க அப்படின்வாங்க. எல்லாத்துக்கும் உலக பிரகாரமாக ட்ரைனிங் இருக்குங்க. புரியுதுங்களா? சப்பாத்தி போடுறது கூட ட்ரைனிங் இருக்கு. எல்லாருக்கும் சப்பாத்தி வந்துடாது. ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவாதி தேவன் என்ன செஞ்சாரு, நாம் நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாகன்னா எல்லாமே அவங்க 3 பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, நாம்னு இருக்கு. நாம்ன்றது யாரு, சிங்குலர் கிடையாது, ப்ளூரல் ஃபார்ம்ல. நாம்ன்றது யாரு, ஃபாதர் காட், சன் ஆஃப் காட் அண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். இது ஜெனிசிஸ் 1:26ல இந்த வேர்ட் இருக்கு, நீங்க எடுக்க வேண்டாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் சபையில் மியூசிக், சேரு, பாட்டு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, புல்பிட்டு, சேர் அரேஞ்ச்மெண்ட்டு, அப்புறம் என்ன இந்த வெளியில் ஒரு வாட்டர் கேனு, டீ, எல்லாமே அழகாக செட்டில் பண்ணியிருப்பாங்க. லைட்டிங்ஸு, எல்லாத்த விட ரொம்ப 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 முக்கியம் என்ன தெரியுங்களா, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் அங்கே இருக்கும். ஆமாம். நிறைய ஏசி இருக்கா அந்த சர்ச்சில்னு கேட்பாங்க நிறைய பேர். ஏன்னா அப்படி வளர்க்கப்பட்டிருக்காங்க, தப்பு கிடையாது. ஏசிலாம் நம்ம பண்ணத்தான் போகிறோம். அழகான ஒரு சமய கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறேன். எல்லாமே அழகாக கைக்கூடி வந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. எல்லா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு முதல்ல சர்ச்சில் ரெவலேஷன் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சத்தியத்தை வெளிப்படுத்துதலின் ஆவியானவர் அந்த செய்தியில் உங்களுக்கு வெளிப்படும். அதுதான் முக்கியம். அப்போ ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கு நான் உங்களோடு நான் சொல்கிறேன். நாம் அப்படின்னா ஃபாதர் காட், சன் ஆஃப் காட் அண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் 3 பேரும் என்ன பேசிக்கிறாங்க, என்ன சொல்றாங்க, நாம் நமது சாயலின் படிங்கிறாங்க. சொல்லுங்க எல்லாரும், நமது சாயலின் படி, நமது ரூபத்தின் படி. சொல்லுங்க எல்லாரும், சாயலின் படி. இமேஜ் ஆஃப் காட். we are the image of God and likeness of God. அந்த ரூபத்தின் படியும் அவருடைய சாயலின் படியும் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ இந்த 3 பேருமே அங்க எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்கன்னா, man is the tripatriate being. ஆனா 3 விதமாய் ஒரு மனுஷன் இருக்கிறான். ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான், 3ஆ இருக்கிறான். 3 சேர்ந்து 1ஆ இருக்கிறான். என்னவா இருக்கிறான், ஆவியா இருக்கிறான், ஆத்மாவில் இருக்கிறான், சரீரத்தில் இருக்கான். இப்போ இந்த 3 பேரும் அங்க இருக்கிறவங்க எந்த ஏரியால இமேஜ்னு நம்மள சொல்றாங்க? ஃபண்டாஸ்டிக் ஆன்சர். அவங்க 3 பேரும் அந்த இடத்துல என்னவா இருக்காங்க, ஸ்பிரிட்டா இருக்காங்க. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க. சும்மா பைபிளை கடன்லாம் நீங்க படிக்கணும், இத்தனை சாப்டர் படிச்சாங்கலாம் இல்லை. ஒரு வார்த்தை இருக்கிற வெளிப்பாடு நீங்க தெரிஞ்சுக்கணும். நாம் அப்படின் போது அவங்க ஸ்பிரிட்டா இருக்காங்க. இப்ப நம்மளையும் காடு அவருக்குள்ள இணைச்சது எதுல, ஸ்பிரிட்ல, ஆவியில. அப்போ அவருடைய சாயலின் படியும் அவருடைய ரூபத்தின் படியும் நல்லா கவனிக்கணும். என்ன எல்லாரும் அவருடைய சாயலின் படியும் அவருடைய ரூபத்தின் படியும் நம்ம இருக்கிறோம்னா அந்த சாயலும் ரூபமும் ஸ்பிரிட்டோட இருக்கணும்னு அர்த்தம். அந்த ஃபாதர் காட், சன் ஆஃப் காட் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காட் உடைய ரூபம், சாயல் உங்களுக்குள்ள இருக்கணும்னா அப்ப எதோட கனெக்ட் ஆக முடியும், பாடியோடய கனெக்ட் ஆகுறது இல்லை. கனெக்ட் ஆக முடியுமா? அப்படி சொல்லுங்க. எண்ணங்கள் தாறுமாறா போயிட்டு இருக்குது, அதுலயும் இல்லை.
எதுல கனெக்ட் ஆக முடியும்? ஸ்பிரிட்ல கனெக்ட் ஆனதான் அந்த எண்ணங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். சி இது ஏன் எனக்கு வருது கர்மம் அப்படின்னு. அப்புறம் நான் ஏச்சா அங்கேயே நான் போகணும், நான் ஆண்டவருடைய பிள்ளையாயிட்டேன் பாருங்க. இன்சைட் டு அவுட் சைட், அதுதான் உங்க வாழ்க்கையில் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அந்த இன்னர் மோஸ்ட் பீயிங் எது? ஸ்பிரிட், ஆவி. அந்த ஆவியில நான் கனெக்டடா இருக்கேன் பொழுது உடனே அந்த ஆவியை வச்சு நான் என்ன செஞ்சுக்கணும்? என் மைண்டை, நான் ஒரு ஆவிக்குள்ள இருக்கிறேன், நான் தேவன் ஆவியோட, இயேசு கிறிஸ்துவின் ஆவியோட, பரிசுத்த ஆவியானவரோட நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? இணைக்கப்பட்டிருக்கேன். அந்த இணைப்பு தான் என்னுடைய சாயல். ஐடென்டிட்டி பத்தி நான் கொஞ்ச நாளா பேசிட்டு இருக்கேன். இது ஒரு ஐடென்டிட்டி மெசேஜ் தான். The most high God தான் என்னுடைய இமேஜ், அவருடைய இமேஜ் தான். ஆமென். The most high God, அவர் ஒருவரே மகத்துவம் உள்ளவராய் ராஜரீகமாய் உயர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்க மைண்ட்ல நீங்க இன்புட் பண்ணணும். ஸ்டோர் ரூம்ல கொண்டு சாமான் அடுக்கிற மாதிரி உங்க மைண்ட்ல நீங்க என்ன பண்ணணும்? நீங்க உள்ள திணிக்கணும். நான் ஆவியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின் போது, நான் ஆவியோடு இணைந்திருக்கிறேன், எனக்கு எதுக்கு இது அப்படின்னு உங்க சிந்தனை நீங்க என்ன செய்ய தெரியணும்? மாத்து. இந்த சிந்தனை மாறினா the right believing, the right living. நீ என்ன பிலீவ் பண்றியோ அதான் நீ வாயில என்ன செய்வ? பேசுவ. நீ என்ன பிலீவ் பண்ற? நீ இப்படி பார்த்தனா இங்க இருக்கிற பார்வை இத அப்ப பாரு, இங்க இருக்கிறத பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எது ஆக்ட் பண்ணுது? இந்த கண்ணு. இங்க இருக்கிற சூழ்நிலைகளை பத்தி சொல்றாங்கன்னா அந்த காது. அப்ப இதெல்லாம் என்னது? பாடி. பாடியிலேருந்து இப்படியா அப்படின்ட்டு உடனே அந்த பார்த்ததை வச்சு இந்த மைண்ட் என்ன செய்யுது? யோசிக்குது. அப்ப பாருங்க, from outside to inside உங்களுக்கு இருக்கக்கூடாது எதுவுமே. ஆமென். from inside to outside தான் இருக்கும். அப்பதான் உங்க ஆவியில நீங்க பகுத்தறிய முடியும். ஆமென். அப்பதான் இதுக்குள்ள என்னவோ இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் இந்த வாழ்க்கையில நீங்க வெற்றிகரமாய் நீங்க வாழ முடியும். எல்லாரும் வாழ்றாங்க. ஆண்டவர் சொல்றார், வெற்றியாய் வாழ்வதற்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். செத்துக்கிட்டு இருக்கிறதுக்காக நீ வாழல, வாழ்வதற்காக. அந்த வாழ்வாதாரமே அவர்தான். ஹல்லேலூயா. வாழ்வது சொல்லுங்களேன், நான் வாழ்வதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வாழ்வதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. இப்போ நான் கேட்கிறேன், இப்படி நம்ம சொல்லும் பொழுது நமக்கு தவறா கோபம் வராதா? வராதா? இமோஷனலா இம்பேலன்ஸா இருப்போமா, இருக்க மாட்டோமா? சும்மா சொல்லுங்க. கட்டாயம் இருப்போம். ஆனால் நான் சொல்றேன், அந்த வந்த வேகத்துக்கு அதை நீங்க விரட்டி அடிக்கிறவங்களா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. வராதுன்னு கிடையாது. இப்ப 10 தடவை வந்து நீங்க விரட்டி விரட்டி அடிச்சீங்கன்னா என்ன தெரியும்? உங்களை யார் உங்க வீட்டுக்கு வரவங்களை விரட்டி விரட்டி அடிங்களேன். ஒரு டாகே வருது, நீங்க விரட்டி விரட்டி அடிச்சீங்கன்னா அங்க வரவே வராது. ஒரு பூனை வரும், இந்த பூனையை விரட்டி விரட்டி அடிச்சா அந்த பூனைங்க வராது. அது மாதிரி சில குணாதிசயங்களை நீங்க விரட்டி விரட்டி அடிக்க அடிக்க அந்த குணாதிசயம் உங்களை ஆளாது, நீங்க அதை ஆளுவீங்க, அது உங்களை ஆளாது. இதுக்கு நீங்க ட்ரெயின் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஆமென். எல்லாத்துக்கும் ட்ரைனிங் இருக்கு. இமோஷனலா இருக்கிறதுக்கு நீங்க ட்ரெயின் பண்ணிக்கணும். இந்த இமோஷனல் பகுதி உங்களுடைய 3 பேட்ரியட்னு நான் சொன்னேன் பாருங்க. 3 விதமான ஆளுகையினால நீங்க உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம்னு சொன்னேன். இந்த இமோஷன் வந்து இந்த 3ல எது? ஆத்துமா. ஆத்துமா. ஆத்துமா அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்லங்கிற. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்ப இந்த அறிவு, இந்த உணர்வு, இந்த புரிதல், இந்த அண்டர்ஸ்டாண்டிங், the misunderstanding, understanding, discipline, indiscipline, all these things are related to soul. அதுதான் பாருங்க, மனுஷனை உண்டாக்குவோமாகன்னு சொல்லிட்டு அவருடைய நாசியிலே அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதுற உடனே அவன் என்னவா மாறிட்டானா? அவருக்கு ஜீவ ஆத்துமா பாடின்னு இல்ல, ஜீவன்னா லைஃப், ஆத்துமானா சோல். அப்ப அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு? சோல் அண்ட் தி ஸ்பிரிட். He is the spirit. God is spirit. அதுதான் இந்த சமாரியஸ்கிட்ட சொல்றாரு, தேவனை தொழுது கொள்கிறவங்க எப்படி தொழுது கொள்ளணும்ன்றாரு? ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ளணுங்கிறாரு. ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ளணும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இப்ப பாருங்க, இந்த கொஞ்ச நாளா நம்ம கொரோனா வந்த டைம்ல எங்கேயும் தொழுது கொண்டோம் பாத்தீங்களா? ஜூம்ல எல்லாம் இப்ப தொழுது கொள்றாங்க பாருங்க. இதெல்லாம் உண்மையா நடக்குது பாருங்க. வீட்டுல இருந்துகிட்டே ஆன்லைன்ல நம்ம தொழுது கொள்றவங்க இருக்கிறாங்க. எங்கும்னா எந்த இடத்துலயும் கர்த்தரை தொழுது கொள்கிற காலங்கள் வந்து விட்டது. எப்போ தெரியுமா? நீங்க ஆவியில இருந்தாதான் நீங்க அவரை தொழுது கொள்ள முடியும். ஆவியில இருந்தாதான் ரெவலேஷன் கிடைக்கும். அவரோட ஆவியில நீங்க கனெக்டடா இருக்கணுங்கிறதா, நீங்க அதுக்கு ட்ரெயின் பண்ணணுங்கிறதா நான் இன்னைக்கு சொல்ற ஒரு சத்தியம்.
அவருடைய ஐடென்டிட்டி, நீங்க அவருடைய the most high God உடைய children we are. ஹalleluya. அவ்வளவு மகத்துவத்தையும் மகிமையும் அணிந்து கொண்டிருக்கிறார் அவர். மகத்துவத்தை அந்த மெஜஸ்டி அணிந்து கொண்டிருக்கிறார். the majestic God, the most high God. அவர் அப்படிப்பட்ட தேவனை நீங்க உள்ள வச்சுக்கிறீங்கன்னா உங்க இமோஷன்ஸை நீங்க என்ன பண்ணணும்னா ட்ரெயின் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணுவோம். சிலர் பாருங்க கண்ட்ரோல் பண்ணி வாயை அடக்கிட்டு 10 நாள் கழிச்சு அத்தனையும் கொட்டிடுவாங்க. நான் அனுபவிச்சதுனால தான் பேசுறேன். அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி ஒரு நாள் வெடிச்சிடுவோம் பாருங்க. அதெல்லாம் வேணாம், அப்பவே கரெக்ட் பண்ணுங்க. அவங்களை என்ன பண்ணுங்க, கரெக்ஷன் வேணும். அப்ப எதுக்கு இந்த ஐடென்டிட்டியை நான் சொல்றேன்னா, காட் எப்படிலாம் பேசினாரோ அதான் லைக்னஸ். ஆமென். அவருடைய வாய் இருக்குது, கண் இருக்குது இல்ல, அதை பேசுறது, நடக்கிறது, சத்தம் கேட்கறது, இதெல்லாம் சாயல். எப்படி பேசுறாரு, எப்படி ஆக்ட் பண்றாரு, அது ரூபம். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? அந்த ரூபம்னா வாய் இருக்குன்னா அந்த வாய் எப்படி அப்படியே பேசுறாரு, அப்படியே பேசுறாரு. ஏன் அழுகிறாரு? அவர் பேசுறதெல்லாம் சொல்லுங்களேன் கொஞ்சம். பயப்படாதே, இறையாதே, பயப்படாதே, என்னை தொடாதே. ஏன்னா நான் ஃபாதர் அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். தொடாதே, பேசுங்க. அப்படி அவர் பேசுனாலும் இப்ப சொல்லுங்க. எழுந்து நட. என்னை தொட்டது யார்? பேசுங்க. என்னென்ன கதை பேசுறீங்க சொல்லுங்க. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். வேற படுக்க எடுத்துக்கொண்டு நட சொல்லிட்ட. வேற இனிப்பா சித்தம் உண்டு எனக்கு. ஐ எம் வில்லிங். சுத்தமாகு. அப்புறம் கொண்டு போங்கள், நிரப்புங்கள், கொண்டு போங்கள். அவன் கட்டையில் அவிழ்த்து விடுங்கள். வேற பேசுறதெல்லாம் பாருங்க. பேசுறதெல்லாம் கவனிச்சுட்டே வாங்க. சொல்லுங்க பிரதர். வெளியே வா. ஏன் லாசர் இல்லாத அங்க வெளியே வான் பண்ண அத்தனை பேர் வந்துருவாங்களாம். ஒரு ஊழியக்காரர் கிடைச்ச வெளிப்பாடு பாருங்க. அவரு மூச்சை தம் கட்டி லாசருவே வெளியே வான்றாரு. நம்ம அந்த வீடியோலாம் அந்த அக்கா தங்கச்சி கழுவுறாங்க, ஒரு பாட்டில் அப்படி வராங்க, அப்படியே கல்லறை திறக்குது, நம்மளும் கத்தி கதறி அப்படி உள்ளலாம் இல்லை, அப்படியே நடிக்கிறாங்க, அப்படி பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை, பயங்கரமான காரியம் நடந்திருக்குது. லாசருவேன்னும் போது இவர் வெளியே வான்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா பாருங்க. அவர் சொல்றாரு வெளியே வான்னா அத்தனையிலேருந்து கல்லறையிலேருந்து வந்துருப்பாங்களாம். எப்படிப்பட்ட வெளிப்பாடு பாருங்க. அவரு ஜெபம் பண்ணி அப்பத்தை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? விட்டு கொடுங்கன்னு யார்கிட்ட கொடுக்குறாரு? ஜெபம் பண்ணிட்டு அண்ணாந்து பாக்குறாரு. ஜெபம் பண்ணி யார் கையில கொடுக்குறாரு? சீசர்கள் கையில கொடுக்குறாரு. விட்டு கொடுத்தது யாரு? யார் கையில இருக்கும்? மல்டிபிள் ஆச்சு. என்னங்க நீங்க சீசன்லாம் நீங்க துண்டக்கானம் இடுப்பு வஸ்திரம் கீழே உழுந்து ஓடுனாங்க அந்த மார்க்குங்கிறவன். அட கொஞ்சம் திரும்பி போய் அந்த நிர்வாணமா ஓடுறமே, அதை எடுத்து கட்டிக்கிட்டா அது ஓடும் இல்லை. இவரோட கூட இருந்தோன்னு தெரிஞ்சா நம்மளை தொலைச்சி கட்டிடுவாங்கன்னு நினைச்சு ஓடுனவன். இன்னைக்கு காஸ்பல்ல மார்க்குன்னு ஒரு புக் இருக்கு. ஹலோ, நான் உயிரை போனாலும் உங்களை விட மாட்டேங்கிறான். 2 தடவை கூவும், 3 தடவை மறுதளிக்கிறான். எப்படி மறுதளிக்க முடியும்? நீங்க எல்லாம் சத்தியமா நீங்கள் நான் இருந்தா மறுதளிக்க மாட்டாங்க. என்ன பிரதர் சொல்றீங்க? நடக்கிறது நடக்கட்டும். இங்க இருக்கிற கடைநிலையான ஒரு விசுவாச லெவல் இருக்கிற நீங்களும் நானும் சத்தியமா மறுதளிக்க மாட்டோம். அவனை பார்த்து இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு முன்னாடி இவன் மறுதளிச்சிருக்க முன்னாடி இவருக்கு தெரியுமா? இவன் மறுதளிப்பான்னு தெரியுமா தெரியாதா? நம்ம பிறக்கும் போதே நம்ம ஹிஸ்டரி எல்லாம் அவருக்கு தெரியும். அதான் உட்காருதலையும் எழுந்திருக்கல இருந்திருக்கிறவர். பாத்தீங்களா? 2 தடவை கோவும், 3 தடவை மறுதளிக்கிறான். சேவல் 2 முறை கோவும், 3 தடவை. இதை நான் நல்லா கவனிச்சு படிச்சிருக்கேன். 3 தடவை மறுதளிச்சான். ஆனா முதல்ல தரிசனம் யாருக்கு தெரியுமா? இவர்கிட்ட சொல்றாரு, சீசர்ட்டி சொல்லி பேதர்ட்டி போய் சொல்றாரு. ஏன்னா அவன் மறுதளிச்ச பிறகு நான் போய் அவனை என்ன செய்ய முடியல. அவனை பார்த்து என்னப்பா அப்படி மறுதளி. அவன் மனம் கசந்து அழுததும், அவன் மனம் கசந்து அழுவும் பொழுது இவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க எல்லாம். அழுகுறவங்களை இவர் எப்பயுமே ஏன் அழுகுறேன்னு போய் தேற்றவே முடியல. இவரால் என்ன செய்ய முடியல. உடனே கையை பிடிச்சிட்டு போயிட்டாங்க இவரை. அப்போ அவருக்கு அதுக்கு இன்கம்ப்ளீட்டா இருக்கு. தேற்றுதல் என்பது அவருக்கு இன்கம்ப்ளீட்டா இருந்த உடனே அவர் உயிர் தெரிந்த உடனே பேதுருவை போய் பார்க்குறாரு. எதுக்கு போய் சீசர் இடத்துலயும் சொல்லு. பேதுரு சீசன் தானே.
இவன் ரொம்ப ஸ்பெஷல் சீசன், நம்மளும் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப மறுதளிக்கிறோம், ரொம்ப திட்டுறோம், அவரை ரொம்ப கோச்சிக்கிறோம். இல்லை, we are very special. எதுக்கு விட மாட்டாரு, ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. கொடுத்து பாருங்க, 1 பேதுரு 2 பேதுரு. ஹலோ, பைபிள் என்ன இருக்கு? 1 பேதுரு 2 பேதுரு. ஜான சொல்லலாம், மார்பிளே சாஞ்சிக்கிறவர். ஆண்டவர் பாரபட்சம் இல்லாதவர். உங்களை ட்ரெயின் பண்ணல, நீங்க சரியா ட்ரெயின் ஆகலன்னு தான் அவர் பாப்பாரே தவிர, நம்மளாம் எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் இவங்க திருந்த மாட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனா அவரு எத்தனை தடவைனாலும் நான் சொல்லி கொடுக்குறேன்னு. ஏன் தெரியுமா? நீங்க அவருக்கு தேவை. அவர் அடிக்கடி உங்களை மன்னிக்கிறதுக்குன்னு அவர் உங்களை கைவிடுறதுக்கு விரும்பல, அவர் உங்களை விட்டுவிட விரும்பல. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்லிக் கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் ட்ரைனிங் இருக்கு. அவருடைய சாயலுங்கிறத நீங்க ட்ரெயின் பண்ணணும். அவருடைய சாயல் சொல்லுங்க எல்லாரும். அவருடைய சாயல் என்ன? அவருடைய சாயல் என்ன? ஸ்பிரிட்ல கனெக்ட். என்ன ஸ்பிரிட்ல கனெக்ட்? ரூபம் என்ன? அம்மா, அவருடைய ஸ்பிரிட்டோட நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்க. ரூபம் எதோட தொடர்புடையது தெரியுமா? சோலோட. ஆமென். அம்மா, ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆகுறது சாயல். ரூபம் என்ன? the manifestation. அப்ப எது மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு தேவை? சோல். ரூபம் எதோட தொடர்புடையதா இருக்கு? சோலோட. சாயல் எதோட தொடர்புடையதா இருக்கு? மறக்கவே கூடாது. அதனாலதான் ஒரு மனுஷன் உண்டாக்கும் போது ஜீவன் ஆத்துமா இருந்தா உன் பாடியை நீ அழகா கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆமென். பாடியை கண்ட்ரோல் பண்ணா வாயை கண்ட்ரோல் பண்ணலாம், கண்ணை கண்ட்ரோல் பண்ணலாம். சினிமா பார்க்கணும்னு சொல்லுது, பார்க்காம இருக்கலாம். சீரியலை பார்க்கணும்னு சொல்லுது, பார்க்காம இருக்கலாம். அதாவது அவருடைய சாயலின்படி, ரூபத்தின்படி நம்ம தொடர்பு அவரோட கனெக்டடா இருக்கணும். அவருடைய சாயல் இருக்கிறோம், அது ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அவரோட கனெக்ஷன் எதோட கனெக்ட் ஆயிருக்கிறோம்னா ஆவியில. அந்த ரூபங்கிறது என்ன? இந்த ரூபத்தை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னா, அந்த சோல்னு சொல்ற பாருங்க. சோல் என்னது? ஆத்துமா இருக்குல்ல. அந்த ஆத்துமா எதோட தொடர்புடையதா இருக்குது? நோ, ஆத்துமான்றது ரூபத்தோட தொடர்புடையது. அந்த ஆத்துமாவோட கேரக்டர் என்ன? இமோஷன்ஸ், பேசுறது, செயல்படுறது. ஒருத்தவங்களை பார்க்கிறாருன்னா என்ன நோக்கத்துல பார்க்கிறாரு? இவள் கைம்பெண்ணா இருந்தா, அவளுக்கு யாருமே இல்லை. அவர் பார்க்கும்போது அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அந்த எண்ணங்கள் தான் என்னது? ஆத்துமா. அந்த ஆத்துமா சரியா இருந்தா ரூபம் சரியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ரூபம் என்னது? அவள் கைம்பெண்ணா இருந்தா யோசிக்கிறாரு, இவளுக்கு யாருமே கிடையாது. உடனே என்ன செய்யற? பாடையை தொட்டார். வாலிபனை எழுந்துருன்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த செயல்பாடு ஸ்பிரிட், அந்த எண்ணம் இவ கைம்பெண்ணா இருக்கா. கம்பேஷன், ஒரு மனது இருக்கும், உங்களுக்கு யாருமே இல்லை. எவரு ஏன் போதகரை தொல்லப்படுத்துறீங்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவரு உடனே என்ன செய்யறாரு பாருங்க. இவர் ஆவியில அவளை மறித்து அவளை உயிரோடு இருப்பது ஆவியோட தொடர்புடையது. ஆனா அவனை பார்த்து ஒண்ணு சொல்றாரு, ஒன்லி பிலீவ். என்ன சொல்றாரு? ஃபியர் நாட். அப்ப அவன் ஒண்ணுமே பேசல. அந்த இடத்துல இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருந்து பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா fear not only believe. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மத்ததையும் சேர்த்து வச்சுக்காத, பயத்தையும் சேர்த்து வச்சுட்டு பிலீவ் பண்ணாத. பயம் உன்னை டாமினேட் பண்ணிடும். ஹலோ, ஒன்லி பிலீஃபை தவிர வேற எதுவும் உனக்கு வேணாங்கிறது. அப்போ அந்த அப்படி திரும்பி இப்படி பேசுறதுக்கு அந்த எண்ணம் இருக்குல்ல, ஏன்னா இந்த ரியாக்ஷன், இந்த எமோஷனுக்கு என்ன எமோஷனு? ஏன் தொல்லப்படுத்துறீங்க? இறந்துட்டா அப்படின்ற போது அந்த எமோஷன் என்ன வரும்? அப்படியா, ஐயோ அப்படின்னு சொல்லி உடனே இந்த எமோஷன்ல என்ன செய்வான்? ஐயோ நீங்க முன்னாடியே வந்திருந்தா. இந்த இவன் சொல்றா பாருங்க, மார்த்தாள் மரியாள். மார்த்தா நீங்க முன்னாடியே வந்திருந்தா. அப்ப இது என்ன? எமோஷன் தான் பாடியில வெளிப்படுது, வாயில. அப்ப இங்க பாருங்க, இந்த எமோஷன் வெளியில வர விடல அவரு. யாருக்கு? எவருக்கு? ஒன்லி பிலீவ், fear not. எதுவும் பேசிடாத, ஒன்லி பிலீவ், ஒன்லி பிலீவ். அதான் ரூபம், சாயல், ஆவியில சாயல். அப்ப நிறைய பேர் ஆவியில நினைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனா ரூபத்தின்படி பண்றது இல்லை. ரூபம்னா உனக்கு உங்களுடைய சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய ஆர்கன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுது பாருங்க. அதான் நான் பேசுறது புரியுதாம்மா? ஆடா இருக்கா? உங்க சோல்
இதுதான் சோல். இந்த சோல் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா வேணாம் அப்படின்னா அந்த கண்ணு பாருங்க வேணாங்குது, வாய் சொல்லு வேணாங்குது, இல்லை செய்ய மாட்டேங்குது. அப்போ இந்த எண்ணங்களை அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுறது இருக்குது இல்லை, அது ஆர்கன் சிஸ்டம் தானே பண்ணுது இல்லையா? அப்போ இந்த ரூபம் அப்படின் போது இங்கே சரியா இருந்தால் இந்த ரூபத்தில் மேனிஃபெஸ்டேஷன் கரெக்டாக இருக்கும். இதை தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன ட்ரைனிங் பண்ணாலும் அதுக்குடைய பிரதிபலன் இதுக்கு இணை கிடையவே கிடையாது. தயவு செய்து ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறக்கா, இதில் நீ ட்ரெயின் ஆகும், இதில் நீ ட்ரெயின் ஆகும். ஐயோ நாங்கள் உங்கள் நாமத்தினால பேய ஓட்டணும், ஐயோ உங்கள் நாமத்தினால ஐ டோன்ட் நோ யூ அப்படின்றார். எனக்கு ஒன்று தெரியாதுன்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய ட்ராஜடி பாருங்க, ஒன்று எனக்கு தெரியாதுங்கிறார். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தான். அதான் இடுக்கமான வாசல். இது என்னது? நெருக்கத்தில் இப்படி போகிறது எப்படி இருக்கு, ஃப்ரீயாக போகிறது எப்படி இருக்கு சொல்லுங்க. இடுக்கமான வாசல் வழியே நீ பிரவேசின்னு சொல்றாரு. இது இடுக்கம் தான். உன்னை வந்து தவறா பேசும்போது நீ வாயை மூடிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஒண்ணு சொல்லும்போது அதை புரிஞ்சுக்காம மற்றவங்க ரெசிப்ரோகேட் பண்றது தாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த ரூபன்றது என்னன்னா கஷ்டம் தான். ஆனா அவர் இருக்கிறதுனால கஷ்டம் இல்லைன்னு நீ ட்ரெயின் பண்ணு. நீங்க சொன்னீங்க பாருங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்னு. நோ, நான் தயவு செய்து கண்ட்ரோலே பண்ணாதீங்க. நீங்க சர்ச்சுக்கு அட்டெண்டன்ஸ் கொடுத்தது முக்கியம் கிடையாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க இமோஷனை ட்ரெயின் பண்ணுங்க. ஒரே ஓவர் நைட்ல வராது. உங்களை வந்து நீங்கள்லாம் ஊழியம் செய்றீங்களா, நீங்கள்லாம் பைபிள் படிக்கிறீங்களான்னு உங்களை சொன்னால் அவங்க சர்டிஃபிகேட் உங்களை ஒன்றும் பண்ணாது. அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்து உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அங்கே ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அங்கே ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்குது, அங்கே ஒரு ஜீவ புஸ்தகம் இருக்குது. அதில் உங்கள் பேர் எழுதியிருக்கணும். அங்கே பேர் கிறுக்கப்பட்டிருக்கூடாது. உங்கள் பேர் அங்கே எழுதப்பட்டதை கலைக்காமல் வச்சுக்கணும். நீங்கள் உங்கள் இமோஷனை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். அவர் பேசுனது நீ என்ன சாயலின் படி உண்டாக்கப்பட்டிருக்க, அவருடைய ஆவியில நீ இணைக்கப்பட்டிருக்க, என்ன ரூபத்தில் இருக்க, அவருடைய ஆத்துமா என்ன நினைக்குது அப்படிதான் நீ நினைக்கணும். அப்போ அப்படிதான் நீ ட்ரெயின் பண்ணணும். ஆமேன் சொல்லுங்க. நீங்க ஆயிரக்கணக்கான மீட்டிங்கு போனாலும் இதை நீங்க ட்ரெயின் பண்ணி எவ்ரி டே யூ ஹேவ் டு டு. நேற்று பல் தேய்ச்சோம், இன்னைக்கு தேய்க்காம இருப்போமா? எத்தனை நாள் தேய்க்கிறதுனா அப்படின்னு சொல்லுவோமா? எதுக்கு மட்டும் நம்ம ட்ரைனிங் கொடுக்கறதில்ல தெரியுமா? நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், உங்களுடைய சோலை நீங்க ட்ரெயின் பண்ணுங்க. யார் அதுக்கு முன்மாதிரி? இன்பான்டி கிடையாது. கிரைஸ்ட் இஸ் த ரோல் மாடல் ஃபார் அவர் லைஃப். காஸ்பலை படிங்க. அவர் என்ன செய்றார்? இல்லை, இந்த ஆதியாகமம் 1 அதிகாரத்தையே படிங்களேன். ஆதியாகமம் 1 அதிகாரத்தையே படிங்களேன். 1லேருந்து 26ஆம் வசனத்துல தான் இது இருக்கு, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கலான்னு. ஆமென். ஆனா 1லேருந்து 25 வரைக்கும் என்ன இருக்குது? இதான் உங்க லைஃபுங்க. ஆதியாகமம் 1, 2, 3லயே உங்க லைஃபே முடிஞ்சிருச்சுங்க. 1லேருந்து 25 வரைக்கும் என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? கிரியேஷன்ஸ்ல கிரியேஷன் மட்டும் உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா? கிரியேஷன் மட்டும் சொல்றீங்க. ஒழுங்கா இல்லைங்க, எதுவுமே ஒழுங்கா இல்ல. ஒழுங்கின்மையா இருக்கு, இருள் இருக்கு. இருள் யாரு? இருளின் அதிகாரி யாரு? சேட்டன். இருளுடைய அதிகாரி யாரு? சாத்தான். ஒழுங்கின்மை இருக்கு, இருள் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு? வெறுமை இருக்கு. Who told that you are nakedங்கிற நேக்கட்னா ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது தான் நேக்கடு. வெறுமை. வீட்டில் பணம் இல்லை, பீரோ திறந்தா இதை போடுறதா அதை போடுறதான்னு ட்ரெஸ் இல்லை, செருப்பு போட்டால் தேஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரு வெறுமை. சிரிப்பு இல்லை வீட்டில், வெறுமை. களி கூறுதல் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, வெறுமை. பணம் இல்லை, வெறுமை. நமக்கு பணம் இல்லைங்கிறது உண்டிதான் தெரியும், வெறுமையை தெரியும். சிரிப்பு இல்லை, வெறுமை. மகிழ்ச்சி இல்லை, வெறுமை. இந்த வெறுமையில ஜலத்தின் மேல யார் அசைவாடிட்டு இருந்தா? ஆவியானவர். ஆவியானவர் அசைவாடிட்டு இருக்கிறவர் அவரா போய் கிடுகிடுன்னு ஓடி போய் இந்த வெறுமையை மாத்தக்கூடாதா? சொல்லுங்க. மாத்த மாட்டார். அதுதான் 1ஆம் அதிகாரத்துல இது. அவரா எதுவும் செய்ய மாட்டார். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. பைபிள்ல எழுதுவீங்க, அவரா எதுவும் செய்ய மாட்டார். அவரா செய்ய மாட்டார். ஆவியானவர் இருக்கிறாரு, செய்யல. ஆனா எப்ப செய்யறாரு பாருங்க. 10 கிலோ வெயிட்டை தூக்கி தலையில வைக்கல ஆண்டவர். ரொம்ப சிம்பிள். ஃபாதர் காட் வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்றாரு. லெட் தேர் பி லைட். ஆவியானவர் அசைவாடுற வந்து வெயிட்டிங்னு நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி. ரெடியா போய் செஞ்சுட்டார். அப்போ இந்த 1ஆம் அதிகாரத்துல அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி நீ உண்டாக்கப்பட்டிருக்கிறன்னா அதுக்கு முன்மாதிரி ஜீசஸ் பேசுற வார்த்தைகளை பேசணும். 1ஆம் அதிகாரம் ஜெனிசிஸை நீங்க எடுத்தீங்கன்னா 1லேருந்து 25 வரைக்கும் ஒழுங்கின்மையாவே பார்த்துட்டு அழுது ஜெபிக்கல. இப்படி ஒழுங்கின்மையா இருக்கேன், இப்படி ஒழுங்கின்மையா இருக்கேன், இப்படி ஒழுங்கின்மையா இருக்கேன், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஒழுங்கின்மையை ஒழுங்காக்குறாரு. ஒழுங்கின்மைய ஒழுங்காக்குறாரு. எப்படி ஆக்குறாருமா?
through his word, pronunciation, not thinking. அதை திங்க் பண்ற சோல்ல இருந்து வேர்ட் எடுத்து பேசுறார். அப்ப இதுல இருந்து நீங்களும் நானும் அவருடைய சாயலின்படி இணைக்கப்பட்டா நீங்க என்ன செய்யணும்? வார்த்தையை பேசணும். என்ன வார்த்தையை பேசணும்? நல் வார்த்தையை பேசணும். அவர் ஒழுங்கு இது நல்லது என்று கண்டார். அவர் சொல்றதெல்லாம் என்ன? அது அப்படி ஆயிற்று. சொல்லும் போது என்னாச்சு? சொல்லுங்க எல்லாரும். சொல்லும் போது என்னமாச்சு? சொல்லும் போது என்னாச்சு? இப்ப நீங்க அவருடைய சாயலின்படினா நீங்களும் சொல்றது என்ன ஆகும்? அப்படி ஆகும். வாய் தர சொல்லுங்க. நான் சொல்றது அப்ப நீங்க கெட்டது சொன்னாலே என்ன ஆகும்? நான் ஏன் தான் இருக்கிறேனோ தெரியல, எனக்கு எங்க கிடைக்க போகுது, எனக்கு ஏன் இது நடக்குது அப்படின்னா அது நடக்கும். There is power in the word. மரணமும் ஜீவனும் நீதிமொழிகள் 18:21 இருக்கு பாத்தீங்களா? அப்போ அது பேட் பவர், ஈவில் பவர், இது ஹோலி ஸ்பிரிட் பவர். அப்ப நீங்க முதல்ல என்ன ட்ரெயின் பண்ணணும்? சோலை ட்ரெயின் பண்ணு கண்ணு. ஒழுங்கின்மையாவே இருக்கு. ஒழுங்கின்மையாவே இருக்குன்றதை நிறுத்தினாலே ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் அதான். ஹலோ, ஃபர்ஸ்ட் ட்ரைனிங். நல்லது பேச வரலன்னா கூட கெடுதலை முதல்ல பேச வரும் இந்த வாய். ஏன்னா அதிலே தானே ஊறி இருக்குது. இந்த காலேபுன்னு ஒரு 86 வயசுல சொல்றாரு பாருங்க, அவர்களை எளிதில் ஜெயித்து விடலாம். இந்த ஏனாக்கியர்கள்லாம் ராட்சசர்களா இருக்கான். இரு பூன் ஊதுனா உழுற அளவுக்கு இருந்துகிட்டு இவ்வளவு கட்ஸா பேசுறாரு தெரியுமா? 86 வயசுல. என்னன்னு அவர்களை எளிதில் ஜெயித்து விடலாம். அவர்களை காத்த நிலையில் அவர்களை விட்டு போயிட்டு அந்த மலை நாட்டை எனக்கு தான். இவருக்கு ஏறவே முடியாது. ஆனா டஃப்பான ப்ராஜெக்ட் எனக்கு கொடுங்குறாரு. பாத்தீங்களா? அவங்களாம் அதுல ட்ரெயின் ஆயிருக்கிறாங்க. அவங்களாம் அதுல ட்ரெயின் ஆயிருக்கிறாங்க. நீங்க என்ன எதுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறீங்க? உங்களுடைய வேர்டு, உங்களுடைய திங்கிங் என்ன? நம்ம ரைட் திங்கிங் இருந்தா ரைட் வேர்ட்ஸ் இருக்கும். ராங் திங்கிங், ராங் வேர்ட்ஸ் ப்ரொனவுன்சியேஷன். இவனை பார்க்குறாரு, இவன் சோகமான உடனே ஒன்லி பிலீவ்ன்றார். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ இந்த சீன் வேர்ல்டில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு பேசாதீங்க. முதல்ல எதுக்கு ட்ரெயின் ஆகுங்க? எதுக்கு ட்ரெயின் ஆகுங்க? சீன் வேர்ல்டில், உலகத்தில், வீட்டில், ஆஃபீஸில், படிப்பில், வேற சூழ்நிலைகளில், உறவுகளில் சாதகம் இல்லாததை பார்த்து நீங்க பேசாதீங்க. முதல்ல அதை ட்ரெயின் ஆகுங்க. முதல்ல அதை, அப்புறமா அடுத்த ட்ரைனிங் என்னது? அடுத்த லெவல் இருக்கா? ட்ரைனிங்ல அடுத்த லெவல் இருக்கா? ட்ரைனிங் ஓட்டு போய் ஸ்டியரிங்க்குனே கொடுத்துட்டு இருப்பாங்க. அடுத்து என்னம்மா? பிரேக்கு இது இல்லைங்களா? ஏபிசி ஸ்பீடு, இதுலயே ஸ்பீட்லயே போங்க. அடுத்த கியரை மாத்துங்க. அடுத்து நீ 4th கியர்ல போயிட்டு இருக்கிற. அல்லேலூயா. நான் பேசுறது ரெவலேஷன் உங்களுக்கு புரியுதா? உங்களுடைய சோலை நீங்க ட்ரெயின் பண்ணா ஸ்பிரிட் ரெடியா இருக்கு, ரெடியா இருக்கு. அதுல ஒரு குறையும் கிடையாது. ஏன்னா அது யாரோட ஸ்பிரிட்? ஒன்னு யோவான் 4:13 எடுத்து வாசிங்க. 1 யோவான் 4:13 பாருங்க. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. இதை நீங்க திருப்பி திருப்பி படிச்சீங்கன்னா புது புது வெளிப்பாடுகள் கிடைக்கும். 1 ஜான் சாப்டர் தம்முடைய ஆவி பாருங்க. நீங்க எப்ப ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்களோ அப்ப நீங்க அவருடைய ஆவியில நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்க. தம்முடைய ஆவியில் நமக்கு தந்த அருளினதினால. எப்பங்க நீங்க ஆவியில பிறந்தீங்க பாருங்க. ஹலோ, நீங்க மறுபடியும் பிறந்தீங்களே. எதுல மறுபடியும் பிறந்தீங்க? இதே மூக்கு மொழி தானுங்க. நீங்க ஆவியில பிறந்தீங்க பாருங்க. ஆமென். அன்றைக்கு அவர் ஆவியை உங்களுக்கு தந்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் நிஜமா புரியணுங்க. அவர் தம்முடைய ஆவியிலே நமக்கு தந்தரல. எப்ப தந்தரலனாருப்பா? நீங்க அறியாமையே, நீங்க அந்நிய பாஷை கேட்கறதுக்கு முன்னாடியே ஆவியானவர் உங்களோட கனெக்டடா இருந்துட்டாரு. ஆவியில நீங்க பிறந்துட்டீங்க. ஆமென். அப்ப ஆவியில எந்த குறையுமே கிடையாது. ஆமென். அந்த ஆவியிலிருந்து இன்சைட்ல இருந்து அடுத்த லெவலுக்கு வரணும்னா அந்த சோலை நீங்க ட்ரெயின் பண்ணணும். சோலை ஃபைனா ட்ரெயின் பண்ணா பாடி அடங்கிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை ட்ரைனிங் இருந்தாலும் இந்த ட்ரைனிங்கை லைஃப்ல நீங்க படிச்சு ஆகணும். இதுக்கு தான் சபை இருக்கு. இதை நீ ட்ரெயின் பண்ணாதான் உன் வாழ்க்கை இன்பமா இருக்கும். இதை ட்ரெயின் பண்ணதான் உன் வாழ்க்கையில வெற்றி இருக்கும். உன் வாழ்வாதாரம் அவர்தாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அவர் தம்முடைய ஆவியினாலே, ஆவியை நமக்கு தந்தரலினதினாலே நாம் அவரிலும். இது பாத்தீங்களா? இது சட்டம், ஆவிக்குரிய சட்டம். நீ ஆவியில இணைக்கப்பட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நீ யாரோட தான் இருக்க? அவரும் நீனும் இன்செப்பரபிளா இருக்கீங்க. அவர் நம்மிலும் நிலைத்திருப்பீர்கள்லாம் இல்ல. தயவுசெய்து மனப்பாடம் பண்ணுங்க. சொல்லுங்க எல்லாரும்.
சொல்லுங்க. இன்னொரு தடவை எடுத்து வாசிங்க. எல்லாரும் எடுத்து வாசிங்க. சத்தமா வாசிங்க. சத்தமா தந்த அற போறதுனால இல்ல, தந்த அருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீ வேணானாலும் அவர் உள்ள இருக்கிறாரு. நீ ஒன்ஸ் ஆவியில வந்துட்ட. இப்போ எங்க இதெல்லாம் ஒரு பைபிள் தூக்குதான்னு உங்களை சொன்னா கூட மிஸ்டேக் வந்து ஆவியில கிடையாது. எங்க அவரோட ஆவியில நிலைச்சிருக்கிறேன்ற நினைவு எதை குறிக்குதுமா? சோல். அந்த சோல்ல நான் அவரோட இணைஞ்சிருக்குன்ற நினைவு இருந்தாலே நீ பேசுற பேச்சே மாறிடும். இது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு தேவை இருக்கும்போது நான் சொல்லுவேன், அதனால என்ன அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு. ஆமே, அவர் இருக்கிறார் பார்த்துக்குவாரு. நிஜமாவே நான் பயங்கரமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சிஸ்டர். நான் பயங்கரமான ஒரு வாழ்க்கை நான் வாழல. இந்த அன்சீன் வேர்ல்டு இந்த சீன் வேர்ல்டுக்கு நான் கொண்டுட்டு வர்றதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். நான் எமோஷன்லாம் நான் கொஞ்சம் இம்பேலன்ஸாகவும் இருந்திருக்கேன். இல்லை, நான் பெர்ஃபெக்ஷன்னு சொல்ல வரல, நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். சில தாறுமாறுகள் எல்லாம் நான் என்ன பண்றேன், என்னுடைய சோலை சரிப்படுத்துறேன். இது ஓவர் நைட்ல வராது. ஹலோ, ஓவர் நைட்ல வந்து அடக்குறோம்னு அர்த்தம். அடக்கி ஒரு நாள் வேற மாதிரி ஆயிடும். ஹலோ, இங்க ஸ்பிரிட் என்னது? அவரோட நல்லா கனெக்ட் இருக்கு. அப்ப இந்த கனெக்ஷன் நான் நினைச்சிருக்கிறேன் இங்க இருக்கிறத எங்க பண்ணணும்? இந்த ஆத்மாவை சரிப்படுத்த. அதனாலதான் சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாகட்டும்ங்கிறார். மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்கள்ன்றார். உன் மனசு பூசாகணும். உன் மனசு பூசானா வார்த்தை பூசாயிடும். ஆமென் சொல்றீங்களா? நீங்க இந்த செய்தியை நீங்க திருப்பி திருப்பி கேளுங்க. உங்களை ட்ரெயின் பண்ணுங்க. ஓவர் நைட்ல வராது. எதிராளி உங்களை எவ்வளவு கீழ்த்தரமா நடத்தினா கூட நீங்க போய் மன்னிப்பு கேளுங்க. உங்களை எவ்வளவு கேவலமா பேசினாலும் நீங்க குறைய மாட்டீங்க. நீங்க அதுக்கு ட்ரெயின் ஆகாம ஒரே நேரத்துல வராது. ட்ரெயின் ஆகுங்க. உங்க சோலை ட்ரெயின் பண்ணுங்க. உங்களுடைய ஆவி ஆத்துமா நல்லா இருக்குது. அதுதான் உங்களுடைய உலகத்துல அழகான ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழ பண்ணும். ஆமென். இயேசு கிறிஸ்து பேசின வசனத்தை வார்த்தையெல்லாம் நீங்க எடுத்து வாசிங்க. அவர் எப்படி டீல் பண்றாருன்னு பாருங்க. என்னென்ன வார்த்தைகளை பேசுறாருன்னு பாருங்க. நிரப்புங்கள், கொண்டு போங்கள், அவ்வளவுதான். அதுல கை வச்சு ஜெபிச்சாராமா? ஐயோ, இல்லவே இல்லைங்க. நிரப்புங்கள், கொண்டு போங்கள். விட்டு பந்தி விசாரணை இல்லை, 50 பேரை உட்கார வைங்க, கொடுங்க. அப்ப அவர் பேசுறதே நல்வார்த்தை பேசும்போது அது உருவாகுது. இந்த 1லேருந்து 25 வசனம் அவருடைய சாயலின்படி நம்ம படைக்கப்பட்டவங்கிறதுக்கு ஒழுங்கு இல்லை, ஒழுங்கானதை பேசுறாரு. அது அப்படி ஆயிற்று. உடனே அதை பார்த்துட்டு நல்லது என்று கண்டார். இதான் உங்க சாயல். ஒழுங்கின்மை இருக்கு, ஒழுங்க பேசுங்க, அது அப்படியே ஆகும். அப்புறம் அது நல்லதுன்னு சொல்லுவீங்க. சொல்லுங்க, என்ன உங்க சாயல்? ஒழுங்கின்மை உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்க இது கத்துக்க வேண்டாம். ஒழுங்கின்மை இருக்கு, ஒழுங்கின்மையை பேச வேண்டாம், அதை பார்க்கவும் வேண்டாம். அதை பார்த்துட்டு நீங்க என்ன அப்படியே பார்த்தாலும் நீங்க என்ன செய்வீங்க? ஒழுங்க பேசுங்க. ஒழுங்க பேசுறது அது என்ன ஆகும்? அப்படியே ஆகும். சொல்லுங்க எல்லாரும். அப்படிதானே 1 அதிகாரத்துல இருக்கு. அந்த ஆவியோட தானே நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீங்க, நிலைத்திருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படியே ஆகும். அப்படியே ஆனதும் அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா இருக்கு, இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல மாட்டீங்க. அது அவ்வளவு அழகா இருக்கும். நல்லது என்று கண்டார். இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அவருடைய சாயல்ல. எத்தனை பேர் ட்ரெயின் ஆக போறீங்க? ஏதோ ஒன்றை செய்யறதுக்காக ஃபாஸ்ட் எடுத்து தான் செய்யணுன்றது கிடையாது. பைபிள் படிக்கணும்னு ஃபாஸ்ட் எடுங்க. ஆமென். கோவப்பட மாட்டேன்னு ஃபாஸ்ட் எடுங்க. போய் தனியாக உட்காருங்க. We are the children of most high God. What is the image of God? Spirit. அந்த ஸ்பிரிட்ல இணைக்கப்பட்டிருந்தா அவர் எப்படி பிஹேவ் பண்ணாரோ அப்படிதான் நீங்க ஸ்பிரிட் இருப்பீங்க. அதுல எந்த அழுக்கும் கிடையாது. அடுத்து ரூபம். அந்த ரூபம் எப்படி ஆப்ரேட் ஆகும்னா இங்க இருந்து ஆப்ரேட் ஆகும். மைண்ட்ல கைம்பெண்ணா இருந்தவளை பார்த்து உடனே ஆக்ஷன் பண்றாரு. அப்போ உங்க எண்ணம் அவர் இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்றது அந்த சிச்சுவேஷனுக்கு உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ரூபம் அப்படிதான் மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்போ எது இருந்தாலும் ஒழுங்கா இல்லைன்னாலும் அதை பார்த்து ஒழுங்கடையும்படி பேசுங்க. ஆமென். அது என்ன ஆகும்? அப்படி ஆகும். அது சொல்றாரு, அது அப்படி ஆகும். அப்புறமா அதை பார்த்து நல்லா இருக்குல்ல. ஆமென். இதுக்கு நீங்க இங்க 2 மணி நேரம் 1 மணி நேரம் இதுக்கே லேட் ஆயிடுச்சு.
அப்படின்னு நினைப்போம். ஆனால் இதை கற்றுக்கிட்டு என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணணும். பக்கத்தில் சொல்லுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணணும். சொல்லுங்க எல்லாம், ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிகல்ஸ்னு வைக்கிறாங்க பாருங்கள் பரீட்சையில். எல்லாத்துக்கும் இருக்குங்க ப்ராக்டிகல்ஸு, எக்ஸப்ட் ஸ்பிரிச்சுவல். இது மட்டும் ப்ராக்டிக்கல், இது எக்ஸாம் கிடையாது. அதில் தோல்வினா தோல்வி தான், வாழ்க்கை தோல்வி தாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான், நீ எந்த பெரிய சர்ச்சுக்கு போனாலும் சரி தான், சின்ன சர்ச்சுக்கு போனாலும் சரி தான், உன்னுடைய சோலை நீ ட்ரெயின் பண்ணலன்னா உன் வாழ்க்கை ஃபெயிலியருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ட்ரெயின் யுவர் இமோஷன்ஸ். காட் பிளஸ் யூ.